சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈந்து. ஒரு காலத்தில் வறண்ட நிலங்களைக் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் தினமும் கோயிலில் சிறப்பாக பூசைகள் செய்தார்கள். மலர்கள், தீபங்கள், நெய்வேதியம், எதிலும் குறையில்லை. இவ்வளவு பூசை செய்தால் மழை நிச்சயம் வரும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் காலம் சென்றும் மழை வரவில்லை. கிணறுகள் வறண்டன, வயல்கள் பிளந்தன, விதைத்த விதைகள் முளைக்கவில்லை. மக்கள் துயரத்தில் மூழ்கினர். இருந்தும் பூசைகளை மேலும் மேலும் பெருக்கினார்கள். அப்போது அந்த கிராமத்திற்கு ஒரு முதியவர் வந்தார். அவர் மக்களிடம் அமைதியாகச் சொன்னார், பூசை நல்லது, ஆனால் மழை இல்லாமல் உலகம் வாழாது. வானம் வறண்டால் பூசையின் சிறப்பும் பயனில்லை. மழைதான் உயிரின் ஆதாரம். அவர் கூறியபடி மக்கள் நீர்நிலைகளை சுத்தம் செய்தார்கள், மரங்கள் நட்டார்கள், இயற்கையை மதிக்கத் தொடங்கினார்கள். சில நாள்களில் வானம் மேகம் மூடி மழை பெய்தது. வயல்கள் பசுமையடைந்தன. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. அப்போது மக்கள் உணர்ந்தார்கள், வானம் வறண்டால் சிறப்பொரு பூசனையும் செல்லாது. மழை இல்லையெனில் வானோர்க்கும் இவ்வுலகில் பயனில்லை. இதுவே அந்த திருக்குறளின் ஆழமான பொருள்.